Hello everyone, I welcome you all to Control Shift Code Python in Tamil சீரீஸ்ல Python பேசிக்ஸ்ல தேர்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்ன, இந்த வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் என்னென்ன, அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்னென்ன லெவலில் ப்ரெசிடென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வேரியபிள்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வேல்யூ ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த செஷனில் பார்ப்போம். லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள். இதுலேருந்து கூட வேரியபிள்னா என்னன்னு புரிவிக்கலாம். லைக் இந்த சைடில் இருக்கிற ஒரு வேரியபிள் நேமுக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணாலும் அசைன் பண்ணலாம், என்ன வேல்யூ வேணாலும் அசைன் பண்ணலாம், அதை எந்த நேரத்தில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வேரியபிளோட அர்த்தமே. லைக் இப்போ பிளேயர் 1 வந்துட்டு நான் விராட் கோலி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், ஆனால் அது பிளேயர் 1 வந்து விராட் கோலி இல்லை, தெரியாமல் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பிளேயர் 1 is equal to MSD அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன்னா, இப்போ நான் பிளேயர் 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அப்படின்றவரை இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பாக்ஸ் 1க்குள்ளார, அதாவது பிளேயர் 1க்குள்ளார வந்துட்டு விராட் கோலின்றவர் இருந்திருப்பாரு. இப்போ அதை ஓவர் ரைட் பண்ணி எம்எஸ்டி அப்படின்றவர் போயிருப்பாரு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா எம்எஸ்டி அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். எம்எஸ்டின்றவர் தான் இப்போ வந்திருக்காரு. ஓகே, அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நீங்க அசைன் பண்ணலாம், ஆர் ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்க அசைன் பண்ண முடியும். இப்போ டோட்டல் இன்னிங்ஸ் வந்து 10 அப்படின்னா, பிளேயரோட டோட்டல் ஸ்கோர் வந்துட்டு 500 அப்படின்னா, இப்போ ஆவரேஜா அவர் எவ்வளவு அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ரன்ஸ் பிளேயர் 1ஓடது எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு எக்ஸ்பிரஷனை இதுக்கு நம்மளால அசைன் பண்ண முடியும். பிளேயரோட டோட்டல் ஸ்கோர் காட்டுதா? ஓகே, திஸ் டிவைடட் பை டோட்டல் இன்னிங்ஸ். ஒரு ஆவரேஜ் எப்படி எடுப்பாங்கன்னா, டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து எத்தனை இன்னிங்ஸ்க்கு அவர் விளையாண்டுருக்காரு அப்படின்றத டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் கிடைக்கும். நார்மலா இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆவரேஜ் ரன்ஸை நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சிடும். 50 ரன்ஸ் வரும். கரெக்டா? ஸோ 500 டிவைடட் பை 10 50. கரெக்ட். ஒரு வேரியபிள் நேம்க்கு நீங்க ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம், ஆர் ஒரு எக்ஸ்பிரஷனை அசைன் பண்ணலாம், ஆர் இன்னொரு வேரியபிள் நேமையே உங்களால வந்துட்டு கொடுக்க முடியும். அந்த வேரியபிள் நேமுக்கு உண்டான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ இந்த வேல்யூக்கு வந்து மேட்ச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிளேயர் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, அதுல ரோஹித் சர்மா அப்படின்றவரோட நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பிளேயர் 1 வந்துட்டு ரோஹித் சர்மா தான், பிளேயர் 2 ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்றேன். அதாவது பிளேயர் 1 அப்படின்ற வந்து நான் வந்து சும்மா ஒரு சாம்பிள் ஸ்பாட்டு, அது வந்து யார் கேப்டனா இப்போ இருக்காங்களோ, கரண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். பிளேயர் 2ன்றதுல இருந்து தான் என்னோட லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இந்தியன் டீமோட கரண்ட் கேப்டன் ரோஹித் சர்மா தான். தென் ரோஹித் சர்மா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா இருப்பாரு இந்தியன் டீம்ல. ஸோ பிளேயர் 1 ஈக்குவல் டு பிளேயர் 2 அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். இப்போ நீங்க பிளேயர் 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா ரோஹித் சர்மா தான் வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு வேரியபிள் நேம்க்கு ஒரு வேல்யூவையோ ஒரு எக்ஸ்பிரஷனையோ ஆர் இன்னொரு வேரியபிள் நேமையோ கூட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு உண்டான வேல்யூஸை வந்து அந்த வேரியபிள் நேம் அப்படின்றது வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது. ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ரூல்ஸ், லெட்டர்ஸ் போடலாம், அண்டர் ஸ்கோர்ஸ் போடலாம், நம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது நம்ம கிரியேட் பண்ணதுலேயே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பிளேயர் _1 ஈக்குவல் டு தான் வச்சிருப்போம். ஸோ இதுல லெட்டர்ஸ் இருக்கு,
அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கு அண்ட் நம்பர்ஸும் இருக்கு. இதுல நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கீவேர்ட்ஸ் ஆர் நாட் அலவுட். கீவேர்ட்ஸ்னா என்ன? ஓகே, இப்போ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம்ல. ஸோ ஆல்ரெடி சிஸ்டமே இப்போ விஎஸ் கோட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து காட்டுது இது ஒரு கீவேர்டுப்பா, இது உனக்கு நீ வந்து பிஆர்ஐ அப்படின்னு அடிக்கலையே இங்கே பிரிண்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு கீவேர்ட்ஸ்னா வேற என்னென்னலாம் கீவேர்ட்ஸ்ன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பைத்தன்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா போன தடவை சொன்ன மாதிரி தான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. W3 ஸ்கூல்ஸ்ல பைத்தன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டபுள் அண்டர்ஸ்கோர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி இங்க டண்டர் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை பத்தி என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. இப்போ பைத்தன்ல நீங்க ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் சைட் போறீங்க, ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா லைக் அதுலயுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல இதெல்லாம் தேவைப்படும். பட் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ லெவல் ப்ராப்ளம் சால்விங்காக நான் வந்து பைத்தன் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா டண்டர் வேரியபிள்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்க பார்க்கவும் மாட்டீங்க. பட் டண்டர் வேரியபிள்ஸ்னா டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டு நாட் ஸ்டார்ட் வித் 2 அண்டர்ஸ்கோர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது கண்டிப்பா அப்படின்றது. ஓகே, இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. கன்வென்ஷன்ஸ்னா என்னன்னா வழியா ஃபாலோ பண்றது. இத்தனை நாள் இருந்த ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களையும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நீங்க வந்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனலா ஷோ பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். ஓகே, ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் கேஸ். லைக் நான் சொன்ன மாதிரி நீங்க கேபிட்டல் லெட்டர்ல கூட இப்போ பிளேயர் 1 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது வந்து கன்வென்ஷன் இல்லை. அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றேன். தென் ஃபாலோ ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ் அப்படின்னா என்னன்னா இந்த வேர்டு கொடுத்த மாதிரியே ஒரு வேர்டு அடுத்த வேர்டுக்கும் நடுவுல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்னேக் கேஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல டிஃப்ரெண்ட் கேசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பைத்தன்ல ஃபாலோ பண்றது ஸ்னேக் கேஸ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கேமல் கேஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைத்தன்ல எப்படின்னா ஒரு 2 வேர்டு இருக்கிற மாதிரி. இப்போ ஆவரேஜ் ரன்ஸ் அப்படின்னு 2 வேர்டு நீங்க வந்து ஒரு வேரியபிளுக்கு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 வேர்டுக்கும் நடுவுல அண்டர்ஸ்கோர் இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தன்ல ஃபாலோ பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல்லா ஒரு வேர்டு எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ பை வேல்யூ அப்படின்றத நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருப்போம். பை வேல்யூனா 3.14 அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நீங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதாவது அடுத்து வரவங்க இல்ல நீங்களே கீழே ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கல இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் இது. இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது வேற விஷயம். இதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஆனா இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் கன்வென்ஷன் அப்படின்றத சொல்றோம். அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்க ஒன்று கிரியேட் பண்ண முடியாது பைத்தன்ல. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்றத பைத்தான் டெவலப்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்தது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். என்னென்ன ப்ரெசிடென்ஸ்ல இதை எடுத்துக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே இந்த எக்ஸ்பிரஷன்ல இது என்ன ப்ரெசிடென்ஸ்ல எடுத்துக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ஸ்குள்ளார என்ன இருக்கோ இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி வேல்யூ கொண்டு வரும். தென் இந்த ஸ்டார் அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான வேல்யூவை கொடுக்கும். அடுத்து இதை டிவைட் பண்ணும். கிட்டத்தட்ட இது 2 ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ் தான். ஸோ என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். ஆர் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டிவிஷன் நீங்க பண்ணீங்கனாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அது வந்து 3rd லெவல்ல இருக்கும்.
ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேலே இப்போ ஒருவேளை இந்த இடத்துல எங்கேயாவது நான் வந்துட்டு டபுள் ஸ்டார் கொடுத்து பவர்ல ஏதாவது ஒரு வேல்யூ இப்போ போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலயே R2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இந்த வேல்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இதுதான் அடுத்து. தென் லீஸ்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு +5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இதுதான் லீஸ்ட் ப்ரெசிடென்ஸ், இதுக்கு தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ இதுக்கான வேல்யூ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 + 5 8, 8/2 64, 64 × 4 256, 256 divided by 2 128. ஸோ 128 + 5 அப்படின்னா 133 வரும். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். ம் 133 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கான ப்ரெசிடென்ஸ் என்ன அப்படின்றத இங்க பார்த்துட்டீங்க. ஓகே, இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களோட ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டைரக்ட் வேல்யூவா இல்லாம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் நேமுக்கு அதை அசைன் பண்ணுமே, ஆனா அதுக்கு பேரு எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஹோல் லைன் ஆஃப் கோட், இந்த லைன் மொத்தமும் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ இது மட்டும் டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்னிங்ஸ் பிளேட், இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, இதெல்லாம் தான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க.